டே ஜார்ஜ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏதோ விசேஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். காரைக்குடி வரைக்கும் போகணும். நீயும் வரியா? காரைக்குடியில யார பாக்குறதுக்கு போற? என் பையன் அடுத்த மாசம் லீவுக்கு வரான். அவன் இப்பதானே வந்துட்டு போனா. அவனை அப்படியே விட்டா சரியா வராது. நாம அவனை கவனிக்காம விட்டுட்டா அவன் ஏதாவது ஒரு வெள்ளைக்காரிய கூட்டிட்டு வந்துட்டானா முதலாளிக்கு நல்லதானே. நான் சொன்னது நமக்கு ஒரு செலவு கம்மியாகும்னு. நம்ம ஊர்ல மூக்கு முழியுமா பொண்ணுங்க இருக்கும்போது எதுக்கு இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம்? அது மட்டும் இல்ல, நம்ம அந்தஸ்துக்கும் தராதரத்துக்கும் அவங்க எல்லாம் ஒத்தே வரமாட்டாங்க. அதுக்கு காரைக்குடி வரைக்கும் எதுக்கு போகணும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என் பொண்டாட்டியோட சொந்தத்துல ஜெர்மன்காரன் மாரிசன் ஒருத்தன் இருக்கான். அவன் பொண்ணுதான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. வீட விட்டா சர்ச்சு, சர்ச்சை விட்டா ஸ்கூலு, ஸ்கூல விட்டா சர்ச்சு, சர்ச்சை விட்டா வீடு. பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா உங்க பையனோட தகுதிக்கு ஈடாகுமான்னு தான். அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். மாரிசன் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கான். நீ வரதுனா வா, நான் 2 மணி வண்டிக்கு போக போறேன். நான் கூட வந்தா அபசகுணம் மாதிரி இருக்கும். நீங்க முதல்ல தனியா போயிட்டு வாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு லீனா கனவுல வந்தா. நீ சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா. ஜானகி ஆண்டி, டாடி எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு? இன்னைக்கு நைட்டு இல்லன்னா நாளைக்கு. ஏன், ஏதாவது ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கியா? இல்ல. ஜானகி ஆண்டி, ஜானகி ஆண்டி, என்னம்மா? யாரு பாத்ரூம்ல? அது நம்ம சிங்காரம் தான். சிங்காரம், சிங்காரம், டேய் சிங்காரம், வெளியில வாடா. இங்க பாருமா. சிங்காரம், சொல்லுடா. சிங்காரம், 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 ஏய் என்னாச்சு உனக்கு? என்னப்பா, என்னாச்சு? ஓ, முதலாளியா? கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு தெரியல.